இந்த தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினவங்களை கைவிடாம காப்பாற்றக்கூடிய ராசி அப்படிங்கிறது தனுசு ராசி. ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் இருக்குது. இது என்னன்னா மறைவுக்குண்டான வேலை அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்க நல்லது எல்லாத்துக்கும் செய்யறப்ப ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க, திரும்பி இப்ப உங்களே திரும்பி பேசுறாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு 5-7 தொடர்பு ஏற்படுதுன்னா இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய யோகத்தில் பிறக்கும். ஹோம் லோன் இருக்குது, வீட்டு லோன் இருக்குது, கையில அக்கம் பக்கத்துல கைமாத்து வாங்கி வச்சிருக்கோம், பினான்ஸ்ல வாங்கி வச்சிருக்கோம், இது போல எந்த இடத்துல கடன் இருந்தாலும் அதனுடைய பயத்தை காட்டிடுவார். கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். அப்ப சனியினுடைய பார்வையில் வந்துருவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, புதன் சனி நேருக்கு நேரு பார்த்துக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கறதை முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ராசி அதிபதி 8ல மறைஞ்சிருக்கார். நான் முதலே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு கிரகம் 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெற்றிருக்கு. அப்ப அப்படி இருந்தால் உச்சத்துக்குண்டான வேலையும் அவர்கள் செய்வாங்க, அதே போல மறைஞ்சதுக்குண்டான வேலையும் அவங்க செய்வாங்க. தனுசு ராசி இயற்கையாகவே தானங்களும் தர்மங்களும் பண்ணக்கூடிய ஒரு ராசி. தனக்குன்னு இருக்கிறத விட தன்னை சார்ந்து யார் இருக்காங்க, தன்னை நம்பி யார் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு துளியாவது நாம நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினவங்களை கைவிடாம காப்பாற்றக்கூடிய ராசி அப்படிங்கிறது தனுசு ராசி. அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்ரீ நடந்துட்டு இருக்குது. சனி வக்கரமா இருக்காரு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் வீடு வாங்குறது, சொத்து வாங்க, இந்த வீட்டு வேலையில நின்றுட்டு இருக்கிற வேலையில நடக்கிறது, ஒரு இடம் வாங்குறது, அதனுடைய ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்குது அதெல்லாம் ரிலீஃப் ஆகுறது, ரிப்பேர் ஆயிடுச்சு வண்டி வாகனங்கள் எல்லாமே, ஒரு புதிய வண்டி வாங்குறது, அல்லது வண்டி லோன் போட்டிருக்கோம், அந்த லோன்லாம் அடைக்க முடியாம சிரமப்படுறீங்க, அந்த லோன்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் தனுசுக்கு இப்ப நடக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா, இந்த தனுசு ராசிக்கு இப்ப வந்து ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்காங்க. ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் இருக்குது. இது என்னன்னா மறைவுக்குண்டான வேலை அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்க நல்லது எல்லாத்துக்கும் செய்யறப்ப ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க, திரும்பி இப்ப உங்களே திரும்பி பேசுறாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுதானே உண்மை. நான் சொல்றப்பல நீ கேட்டுக்கிட்டாங்க, என் கூட எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க, எல்லா பக்கமும் போனோம், என்னால நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறாங்க, ஆனா இப்ப எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க, என்ன வந்து தப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது. இந்த 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சது. ரெண்டாவது நகை எல்லாமே கொஞ்சம் அடமானத்துல போயிருக்கு. இப்ப கொஞ்சம் காசு கொஞ்சம் இழந்திருப்பீங்க. இதுவும் நடந்துட்டு இருக்கணும். சோ பயப்பட வேண்டியது இல்லை, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சரியாயிடும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல தன்னுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசியை பாக்குறது. அப்ப 5 குடையவர் 7 இருக்கும்பொழுது இந்த வரன்கள் அருமையா வரும். இந்த மாசத்துல வரக்கூடிய வரன்கள் எல்லாமே அருமையா வரப்போகுது. 5-7 தொடர்பு ஏற்படுதுன்னா இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய யோகத்தில் பிறக்கும். தனுசு ராசி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. கொஞ்சம் விரயங்கள் ஆகும், கொஞ்சம் ஆபரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் விரயம் உண்டு. ஏன்னா ஆபரேஷன் பண்றதுதானே செவ்வாய். அப்ப உங்க ராசி பார்க்கும், சின்ன தையலாவது போட வச்சிருவார்ல, அல்லது ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு, பிளட் பிரஷர் ஏறி இறங்கும், உங்களுக்கு நடக்கும், அல்லது உங்க குழந்தைகளுக்கு நடக்கும், அல்லது உங்க மனைவிக்கு நடக்கும், கணவருக்கு நடக்கும். சின்ன காயமாவது பட்டு ஒரு சின்ன மெடிக்கல் செலவும் இருக்கு இந்த டைம்ல. ஆனாலும் ஒரு வளர்ச்சி, நல்ல வரம் அமைஞ்சு வர்றது, குழந்தைகள்னால பெருமை அடையிறது, குழந்தைகளோட வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கக்கூடிய இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாசம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த சுக்கிரனாக இருக்கக்கூடியவர் இப்ப எங்க இருக்காரு, நீசத்துல இருக்காரு. சோ 6ஆம் அதிபதி நீசமாக கூடாதுங்க. 6 கூட நீசமானா ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், நோய் வரும், அடிக்கடி மருத்துவ செலவுகள் செய்யறது மாதிரி இருக்கும், கொஞ்சம் லாங் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனி இல்லையா, அவங்க ராசியை குடிச்சிருக்காரு இல்லையா, அதனால கொஞ்சம் சின்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியாது. கொஞ்சம் லாங் ஒரு மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கப்போ ஒரு சின்ன நோய் ஒன்று வரும். அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அல்லது சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் அதனுடைய தாக்கம் 1 மாசத்துக்கு இருக்கும். இந்த நேரத்துல கடன் எல்லாம் வாங்கக்கூடாது. கடன்கார தொல்லை அதிகமாகும். கடன் கட்ட முடியல ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படும். என்னடா இப்படியே போயிட்டு நம்ம கடன் கட்டிடுவோமா இல்லையா, ஹோம் லோன் இருக்குது, வீட்டு லோன் இருக்குது, கையில அக்கம் பக்கத்துல கைமாத்து வாங்கி வச்சிருக்கோம், பினான்ஸ்ல வாங்கி வச்சிருக்கோம், இது போல எந்த இடத்துல கடன் இருந்தாலும் அதனுடைய பயத்தை காட்டிடுவார். அது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும். இந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய
சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் லாபஸ்தானாதிபதி லாபத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் லாபம் கிடைக்கும். அது வரைக்கும் பெரிய லாபம் இல்ல, வேலையில பிரச்சனையா இருக்கும், வேலையாட்களால மூலம் பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். ஆனா 16ஆம் தேதி இதெல்லாம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி வேலை சூப்பரா அமைஞ்சு வந்துடும். நல்ல வேலை கிடைக்கும், வேலையில இருந்து அந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகள் கிடைக்கும், கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சோ சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தனுசுக்கு யோகம். அப்ப செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை, தொழில், கடன், நோய், எதிரிகளை தொல்லை, எதிரில ஜெயிக்க முடியல, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் அப்படியே டோட்டலா அப்படி சேஞ்ச் ஆயிடும். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 7 வத்துக்குடையவர் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல சூரியன் கேதுவோட சேர்க்கை இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக பித்ருதோஷ நிவர்த்தி, முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி இதெல்லாம் செய்து கொள்வது நல்லது. அது 9ஆம் இடத்த அதிபதி 9லே இருக்கும்போது தந்தை இல்லாதவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்க வந்து பித்ருதோஷம் நிவர்த்தி பண்ணிருங்க, திதி தர்ப்பணம் கொடுத்துருங்க, ரொம்ப யோகம், சரியான வளர்ச்சி ஆயிடுவீங்க அதுக்கப்புறம். அப்ப 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரோட சேர்ந்து இருக்கும்போது 10ஆம் இடம் தாங்க இந்த உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு மனிதனுடைய கர்மா எங்க இருக்குன்னா 10ஆம் இடத்துலதான் இருக்கு. அந்த இடத்த பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இவர்கள் என்ன கர்மாவை வாங்கி இந்த பூமியில ஜீவனம் பண்றாங்க, இவங்க எப்படி, அதாவது 10ஆம் இடத்தை வச்சு அவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம சொல்லிடலாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கேதுவோட சேர்றார், சூரியனோட சேர்றார். அப்ப இந்த நேர காலகட்டங்கள்ல 9-10 தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்குது, அதே போல இது திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு யோகத்தையும் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிருங்க, இதெல்லாம் செஞ்சிருங்க, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். தந்தை மூலமா உதவிகள் கிடைக்கிறது, தந்தை சொத்துக்கள் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது கேதுவோடு இருக்கிறதால ஒரு சில தனுசு ராசிக்கு மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்காது. 90% தனுசு ராசிக்காரங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில தான் இருக்கும், முன்னேற்றங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்படி இருந்தா ஒரு ஊர் விட்டு ஊர் போலாம், ஒரு இடமாற்றம் பண்ணலாம், இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே தான் தாராளமா பண்ணலாம். அது 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். அப்ப சனியினுடைய பார்வையில வந்துருவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா புதன் சனி நேருக்கு நேரு பார்த்துக்கும் பொழுது நல்ல வரன் அமைஞ்சு வரும். கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். யார் தனுசு ராசியா இருக்கிறீங்க அவங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. இப்ப ஆணாக இருந்தா ஆண் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க, பெண்ணாக இருந்தா பெண் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. தப்புக்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும், வழிகள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். எதை நோக்கி உங்க பயணங்கள் எல்லாமே கண்ணீரும் வேதனைகளும் இருந்தாலும் கூட சந்தோஷமும் சிரிப்பும் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தொழில் வளர்ச்சி அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும், நல்ல வரன் அமைஞ்சு வந்து தொழிலுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். நல்ல கர்மாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது 21ஆம் தேதிக்கு மேலதான். சோ அதை பயன்படுத்திக்கோங்க. சோ இப்போ கொஞ்சம் தாய் தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் உண்டு. சோ இதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல எல்லாமே கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் செகண்ட் ஹாஃபுக்கு மேல நல்லா இருக்கும். 21ஆம் தேதிக்கு மேலதான் தொழில், குடும்பம் இது எல்லாமே அவனுடைய ஆசைகள் நிறைவேற்றது எல்லாமே செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் வரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், நோய் நொடிகள் இருக்கும், கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது காட்டுச்சு. தனுசு ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முடிந்தால் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவனாலயத்துல போய் ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இல்லைங்க ருத்ராபிஷேகம் பண்றதுக்குள்ள செலவுகள் நிறைய இருக்கும், ருத்ராட்சம் தானம் பண்ணுங்க. அது நீங்க 1 பண்ணீங்கனாலும் சரி, 100 பண்ணீங்கனாலும் சரி, 1000 பண்ணீங்கனாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆனா அந்த கொடுக்கக்கூடிய ருத்ராட்சம் அவங்க உபயோகப்படுத்தணும். நிறைய பேர் ருத்ராட்சம் நிறைய கொடுக்குறாங்க. எங்க போனாலும் இப்ப சிவராத்திரி அன்னைக்குலாம் போனோம்னா எல்லா கோயிலும் ருத்ராட்சம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ₹1 ₹2 வருது இல்லையா, அதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியா ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கனாலும் அவங்க யூஸ் பண்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அந்த ருத்ராட்சம் போட்டு அவங்க வாழ்க்கை நெறிப்படணும். இந்த ருத்ராட்சம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சரியாகதற்கு அப்புறம். சோ யாரெல்லாம் இந்த நேர காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்குது, பட் அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் தானம் பண்ணுங்க. அதுவும் அது என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது, முடிந்த அளவுக்கு அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சும்மா வாங்கிட்டு போய் தூக்கி வீசிடுறாங்க, நிறைய கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போறாங்க, வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறாங்க, அல்லது தூக்கி வீசிடுறாங்க, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவா வருது. சோ அது மாதிரிலாம் இல்லாம பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் பலன் ஜாஸ்தி அப்படிங்கிறது அமைப்பு. பட் தானம் பண்றது உங்களுடைய விருப்பம், கொடுக்கறது கொடுத்துருங்க, அவங்க என்ன பண்றாங்க அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கப்புறம் அது அவங்களுடைய சொத்து அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுதான் வந்து வழிபாடு. ஒன்னா ருத்ராபிஷேகம் பண்ணுங்க, இல்லது ருத்ராட்சம் தியானம் பண்ணுங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும்,
பிரச்சனைகளை குறைச்சு கொடுக்கும், மருத்துவ செலவுலையும் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்தை சிறிது மாறுபடும். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.